Taste the Daily. வணக்கம். நியூஜே செய்திகளை வழங்குவதற்காக அருண்ஷியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழுக்கும் தமிழர் முன்னேற்றத்திற்கும் தொண்டாற்றுவதை தன் வாழ்நாள் கடமையாக ஏற்று வாழ்ந்து மறைந்த தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் பிறந்த நாளில் அவர் தம் பெரும்புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தமிழ் அச்சு ஊடகத்துறையில் புதிய பரிமாணத்தை உருவாக்கிய புரட்சியாளர் என்றும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என முழங்கி தாய்நாடு மீது அளவற்ற பற்றும் மற்றும் தமிழ் மக்கள் மீது பேரன்பும் கொண்ட பெருந்தமிழர் என புரட்சி தமிழர் பெருமிதம். போலி வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்து மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கும் திமுக ஆட்சியாளர்களை சிறைக்கு அனுப்பும் புரட்சி தமிழரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம். 58வது பரப்புரையாக தருமபுரி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. விழுப்புரம் மாவட்டம் ஓமந்தூரில் ஸ்ரீராம் அறக்கட்டளை சார்பில் பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு 1008 பசுக்களை கொண்டு பூஜை மற்றும் 75 ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பசு வழங்கும் நிகழ்ச்சியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பங்கேற்பு. தமிழக மக்கள் சார்பாக இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க நலமோடு வாழ அதிமுக சார்பிலும் வாழ்த்துவதாகவும் தீபாவளி பரிசாக மத்திய அரசு வரி சலுகை கொடுத்துள்ளதாகவும் பேச்சு. 75வது பரிசாகவும் தீபாவளி பரிசாகவும் இன்றைக்கு விலைவாசியை குறைப்பதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. அதன் மூலம் இன்றைக்கு வரியை 2% பல்வேறு கட்டங்களாக இருந்த வரியை இன்றைக்கு 5, 18, 40 என்று இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான உயிர் காக்கும் அத்தியாவசியங்களுக்கு வரி இல்லை. கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என சொல்லிக்கொள்ள எந்த தார்மீக உரிமையும் ஸ்டாலினுக்கு இல்லை எனவும் 4.5 ஆண்டுகளில் கல்வித்துறை முற்றிலும் சீரழிந்து மிக மோசமடைந்துள்ளதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கடும் சாடல். கல்வியிலே சிறந்து விளங்குகிறது என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசுக்கோ முதலமைச்சருக்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இல்லை, கல்வியில் சீரழிந்திருக்கிற தமிழ்நாடாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முற்றிலுமாக கல்வித்துறை இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது. விளம்பரங்களுக்கு செலவிடவும் கருணாநிதிக்கு கடலில் பேனா சிலை வைக்கும் மனமிருக்கும் ஸ்டாலினுக்கு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டிருக்கும் மாணவர்களுக்கு மாநில அரசு நிதியிலிருந்து நிதி வழங்க ஏன் மனமில்லை எனவும் விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது கேள்வி எழுப்பினார். செலவு செய்கிற இந்த முதலமைச்சர் ஏன் தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் படிப்பதற்கு அந்த 25% தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த அரசுக்கும் இந்த முதல்வருக்கும் ஏன் எண்ணமில்லை, மனமில்லை? உங்கள் அப்பா பெயரிலே பேனா நடுவதற்கு 100 கோடி ரூபாய் செலவு மனம் இருக்கிற இந்த முதலமைச்சருக்கு அந்த ஏழை எளிய மாணவர் படிப்பதற்கு ஏன் செலவு செய்வதற்கு மனமில்லை? மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான BSNL நிறுவனம் வெள்ளி விழா ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி நாடு முழுவதும் 30,000 கிராமங்களுக்கு BSNL 4G சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஒடிசாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் 37,000 கோடியில் 97,500 4G செல்போன் கோபுரங்களையும் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார்.
BSNL உள்நாட்டு உற்பத்தியில் 4Gயை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். சிப் முதல் ஷிப் வரை இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தல். பிரிக்ஸ் நாடுகள் அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஆதரிக்கும் நோக்கத்தில் செயல்பட வேண்டும். நியூயார்க்கில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே சிறுவள்ளூர் கிராமத்தில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு இளைஞர் பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காமல் டிஆர்பி ராஜா காட்டிய வெற்று காகிதம் போல வீணாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். மதுரையில் 11ஆம் வகுப்பு மாணவியை மிரட்டி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். தெர்னற்ற ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வளசரவாக்கத்தில் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த செவிலியரை பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தவரை பொதுமக்களின் உதவியோடு பிடித்து போலீசில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் மக்கள் தங்களாகவே ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் பாதுகாத்துக் கொள்ளும் சூழல். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தமிழக இளைஞர்கள் பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துணை திணறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே எச்சூர் பகுதியில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் புதரில் 900 கிலோ கஞ்சாவை மறைத்து வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் அச்சமின்றி போதைப் பொருட்களை விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கும்பார அள்ளியில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 4 கிலோ கஞ்சா சிக்கியது. விடிகாற்றில் தமிழக காவல்துறை செயலற்று போயுள்ளதை அறிந்து அண்டை மாநிலங்களிலிருந்து அச்சமின்றி கஞ்சா கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். சென்னை சூளமேடு அருகே மேத்தா நகர் கூவம் ஆற்றங்கரையோரம் உடலில் வெட்டு காயங்களுடன் கிடந்த பெரம்பூரைச் சேர்ந்த இளைஞரின் சடலம் மீட்பு. விடியாதிமுக ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் தமிழகத்தின் தலைநகரம் கொலை நகரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கன்னிவாடி பகுதியில் சொத்து பிரச்சினை தொடர்பாக பெண்ணை கிணற்றில் தள்ளி கொல்ல முயன்ற உறவினர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் டிஆர்பி ராஜா காட்டிய வெற்று காகிதம் போல வீணாக இருப்பதால் தமிழகத்தில் கொலை முயற்சி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் காட்டம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பாதாம் பாலுக்கு காசு கேட்ட கடை ஊழியர்கள் மீது கொதிக்கும் பாதாம் பாலை ஊற்றி கஞ்சா போதையில் தகராறு செய்த 2 பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை தெருநாய் கடித்த பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. தமிழகம் முழுவதும் தெருநாய் கடியால் மக்கள் பாதிப்படைந்து வரும் நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த தென்னற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலிருந்து என்ன பயன் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி.
வேலூர் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சிஎம்சி மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் அருகருகே செயல்படும் 9 டாஸ்மாக் கடைகளை அப்புறப்படுத்த கோரி பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. போதை நபர்களால் பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட பலரும் அவதிக்குள்ளாகும் நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் மது வருவாயில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பொதுமக்கள் கொதிப்பு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வெளியே நெல் மணிகளுடன் 1 மாதத்திற்கு மேலாக காத்திருக்கும் விவசாயிகள். விடியாதிமுக அரசின் அதிகாரிகள் நெல் கொள்முதல் செய்வதற்கான பதிவேடுகளை முறையாக பராமரிக்காமல் அலட்சியமாக இருப்பதால் நெல் மணிகள் மழையில் நனைந்து முளைத்து சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை. இப்போ 2ஆம் தேதி 2/9 நெல் கொண்டு வந்து வச்சுருக்கோம். எங்களுக்கு பதிவுக்கு இன்றைக்கி பதிவு போடணும். ஆனால் இன்றைக்கி அந்த பதிவுக்கு நெல் எடுத்து வந்துருக்கோம். இன்னும் 2 நாளைக்கு தான் போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் அரசு டோக்கன் வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. டாக்குமெண்ட் கொடுத்து இன்றைக்கி 1 மாதம் ஆகுது. அவருக்கு இன்றைக்கி வந்து கேட்குறதுக்கு நான் டாக்குமெண்ட்டை பதியல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க பாய்ச்சிட்டு நீத்தி போட்டு போயிட்டாங்க. எங்கள் நெல் ஊறுபட்ட நெல் இப்போ 2 நாளைக்கு பெஞ்ச மழையில் அடித்த தண்ணியில் நிற்கிது, முளைச்சி போய் கிடக்கு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் மாவிடந்தல் கிராமத்தில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஸ்டாலினின் வெடிய அரசு வாய்க்காலை தூர்வாராததால் வயல்களில் இருந்த நீர் வெளியேறாமல் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் வேதனை. 4.5 ஏக்கர் நெல் நட்டு அந்த நடுவு ஒரே நாள் மழையில் எல்லாம் 4 நாள் மழையில் ஃபுல்லாக 4 ஏக்கர் மொழி போச்சு. அதே இல்லாத பக்கத்து வயலில் நிறையா மொழி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய நீர் வடிகாலை சுத்தப்படுத்தலை. அவங்க ஆக்கிரமித்து சுற்றுக்கிட்டாங்க. ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் சொன்னாலும் காலையில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் செண்பகராமன் புதூர் உள்ளிட்ட அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொட்டகையின்றி நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணாகும் அவலம். கேடு விளைவிக்கும் டாஸ்மாக் மதுகளை குடோன்களை கட்டி பாதுகாப்பு அளிக்கும் விடியா மாடல் ஸ்டாலின் அரசு மக்கள் பசியாற்றும் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை பாதுகாக்க முடியாதா என மக்கள் கேள்வி. 3 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த 3 நாளில் நெல்மணிகள்லாம் வந்து விளையிற பருவத்தில் இருக்கு. இந்த பருவத்தில் இயற்கை மூலமா கொஞ்சம் மழையில கொஞ்சம் நெல்மணிகள் அழிஞ்சிட்டு இருக்கு. இதை தாண்டி இதை பாதுகாத்து கொண்டு வந்து அரசு கொள்முதல் நிலையத்தில் நம்ம செம்பராம்பூர் கொண்டு வந்தாலோ இல்லை திட்டுவளையை கொண்டு போனாலோ தலாடி கொண்டு போனாலோ போதிய இட வசதிகள் இல்லை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள பஞ்ச நதிக்குளம் கிழக்கு ஊராட்சியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதை கண்டித்து திரளான பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்தாலும் கவலை இல்லை என லாபத்தை மட்டுமே பிரதான நோக்கமாக கொண்டு புதிய டாஸ்மாக் கடைகளை திறக்கும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். மக்களோட அனுமதி இல்லாம பல எதிர்ப்புகளையும் தாண்டி தனிநபருக்காக நேத்து அவசரமா திறக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து இந்த இடத்துல இயங்குமானால் பெண்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இங்க இருக்காது. அதனால இதை நிரந்தரமா மூடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்க இங்க 5 கிராம பகுதி மக்களோட சேர்ந்து இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்டுமனை பட்டா, குடிநீர், சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் காத்திருப்பு போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு தினந்தோறும் போராட வேண்டிய நிலை இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கும் நிலையில் அவல அரசுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சியினரை போர்க்கொடி. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் கூடாது என்ற அரசின் உத்தரவை வெள்ளை காகிதம் அல்ல கழிவறை காகிதம் போல குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டு மாணவர்களின் உயிரை கூட பணயம் வைக்க துணிந்த தனியார் பள்ளி. அரசின் எச்சரிக்கைகளை டிஆர்பி ராஜா காட்டிய வெற்று பேப்பர் போல நினைத்து கொண்டு மாணவர்களை கட்டாயப்படுத்தி வகுப்புகளுக்கு அழைத்துச் சென்ற பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது விபத்து மட்டுமல்ல, கல்வி அலட்சியத்தின் வெளிப்படையான குற்ற செயல் என கண்டனம். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே அமைந்துள்ள அஜூர் மலை கிராமத்தில் 5 தலைமுறைகளாக வசிக்கும் படுகிற மக்களை ஆக்கிரமிப்பு என கூறி வசிப்பிடத்தை காலி செய்ய கோரி விடியா அரசு நெருக்கடி. அனைத்து தரப்பினருக்கான அரசு என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் அரசு தங்கள் வசிப்பிடத்தை விட்டு விரட்டினால் நாங்கள் எங்கே போவோம் என படுகிற மக்கள் கண்ணீர்.
கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் என சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்து பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் வீட்டை சுற்றி மட்டும் 110 சிசிடிவி கேமராக்களை பொருத்த சென்னை பெருநகர காவல்துறை முடிவு. மக்கள் உயிரிலும் பெண்களின் பாதுகாப்பிலும் அலட்சியம் காட்டிவிட்டு தன் பாதுகாப்பில் மட்டும் முனைப்பு காட்டும் ஸ்டாலினால் பெண்கள் கடும் அதிருப்தி. தமிழகத்தில் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, தேனி, திருப்பூர், நாகை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் சிஇஓக்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் பள்ளி ஆய்வுகளுடன் நிர்வாகப் பணிகளும் முடங்கும் அபாயம். காலியாக உள்ள சிஇஓக்கள் பணிகளை டிஇஓக்கள் கூடுதலாக மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் அவர்கள் இரட்டை பணி சுமையில் சிக்கி தவிப்பதாகவும் இதன் விளைவு மாணவர்கள் கற்றல் அறிவு திறன் தேர்வில் எதிரெடுத்து உள்ளதாகவும் பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. தமிழக காவல்துறைகள் 2022 பணியில் சேர்ந்த காவலர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை தற்போது வரை வழங்கப்படாத அவலம். மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கப்படாததால் 9700 போலீசார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதில் சிக்கல். தமிழகம் முழுவதும் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. வடகிழக்கு பருவமழையை காரணம் காட்டி சீமை கருவேல மரங்களை அகற்றுவதை தள்ளி வைக்க முடியாது என்றும் மரங்களை அகற்றுவது தொடர்பாக திட்டங்களை அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கு காலை 9 மணிக்கு மேல் வரும் தேர்வர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நாளை தேர்வு நடைபெறும் நிலையில் தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தல். மருந்து பொருட்களின் இறக்குமதிக்கு 100% வரை வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்பின் தாக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இந்த புதிய வரி விதிப்பு அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் காப்புரிமை பெற்ற பிராண்டட் மருந்து பொருட்கள் தயாரிப்புகளுக்கு பொருந்தும் என்றும் இதனால் இந்தியா பாதிக்காது என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் திட்டவட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் அருகே அணைக்கட்டு கிராமத்தில் மின் மாற்றியை சீரமைக்காத மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல். பழுதடைந்த மின்மாற்றியை மாற்றக்கோரி பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்து. விபத்தில் காரில் வந்த பெண் காயமடைந்த நிலையில் சம்பவத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. திருச்சியில் பிரேக் கோளாறு காரணமாக தனியார் கல்லூரி பேருந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் 15 பேர் காயம். பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியில் பிரியாணி கடையில் மின் பழுதை சரிபார்த்த எலக்ட்ரீஷியன் மின்சாரம் பாய்ந்த நிலையில் அவரை காப்பாற்ற முயன்ற கடை ஊழியரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். விடியா அரசின் மின் வாரியம் சீராக மின் விநியோகம் செய்ததால் உயர் மின்னழுத்தம் உள்ளிட்டவை ஏற்பட்டு அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை. ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணிப்பவர்களை பிடிக்க 50 சிறப்பு குழுக்களை அமைத்தது தெற்கு ரயில்வே. முன்பதிவு பெட்டிகளில் உரிய டிக்கெட் இல்லாமல் பயணிப்பவர்களை பிடித்து 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் தங்க நகை 85,120 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 10,640க்கு விற்பனையாகும் நிலையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 6 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 159 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் ஷியாம்லாதேவி கோயிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட நிலையில் விளக்கு வைத்து அம்பாளை வழிபட்ட பெண்கள்.
நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோயிலில் கொலு பொம்மைகள் அமைப்பு. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கொலு பொம்மைகளை பார்வையிட்டு சுவாமி தரிசனம். திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சென்னையில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட திருக்குடைகள் சமர்ப்பணம். இம்மாதம் 24ஆம் தேதி துவங்கி சென்னகேசவ பெருமாள் கோயிலில் இருந்து ஊர்வலம் துவங்கிய நிலையில் திருக்குடைகள் திருப்பதியில் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இன்று உலக சுற்றுலா தினம் உலகம் முழுவதும் கொண்டாட்டம். சுற்றுலா மற்றும் அமைதி என்ற கருப்பொருளில் பயணங்களால் கலாச்சார பரிமாற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா தினம் கடைபிடிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வருகிற 3ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை. காலை முதல் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நாகை, கடலூர், பாம்பன், எண்ணூர், காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டம் கொய்மெண்டா கிராமத்தின் அருகே செயல்பட்டு வந்த மாவோயிஸ்டுகளின் வெடிகுண்டு உற்பத்தி கூடம் அழிப்பு. ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தகவல். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் எஃகு ஆலையில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. இமாச்சல் பிரதேசத்தில் அடமழை, வெள்ளம், நிலச்சரிவுகள் என இயற்கை பேரழிவுகளால் சுற்றுலாத்துறை பாதித்து ஹோட்டல் உரிமையாளர்கள், வணிகர்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பு. 14,000 கோடி ரூபாய் பங்களிக்கும் இத்துறை 25% குறைந்த பயணிகளால் தத்தளிக்கும் நிலையில் வரும் பண்டிகை காலத்தில் மீட்சியடையும் என எதிர்பார்ப்பு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தொடர் கனமழை காரணமாக ஹிமாயத் சாகர், உஸ்மான் சாகர் அணைகளில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மூசி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நீரில் மூழ்கி MGPS பேருந்து நிலையத்தில் சிக்கிக்கொண்ட 55 பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட DRF குழுவினர்.